எல்லோருக்கும் வணக்கம். 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 இன்னைக்கு இந்த வெபினார்ல நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் தி ஹேண்ட்போன் பத்தி பேச போறோம். இதுல 2 கவுன்சிலர்கள் அண்ட் அதுல ஒரு கவுன்சிலர் இஸ் அ டிசிப்ளின் டீச்சர். ஓகே, நானும் கொஞ்சம் விஷயங்களை நான் பகிர்ந்துக்குவேன். சரி, முதல் கவுன்சிலர் அவங்க பேரு ஜெயமணி. இரண்டாவது கவுன்சிலர் திலகவதி. நான் கலாதேவி. சரி, என்னை முதல்ல நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். Then at the same time I'm a HRDF trainer, motivator and also legal advisor. சரி, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக கொண்டு வந்தது PPSMM ரோஸ் பொர்த்துபோகான் ரோஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எதனால ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னா, நம்ம சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போர்டு இருந்தா தான் நம்ம அங்கீகாரமா ஒரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம நடத்தலாம். ஃபர்ஸ்ட் திங், Persatuan Pembangunan Sosial Masyarakat Malaysia என்ன செய்ய போகுதுன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, சமுதாயத்துக்கு B40 M40 எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். இப்ப எஜுகேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டோமா, SJKT தமிழ் ஸ்கூலுக்கு நிறைய மாணவர்களை அனுப்புறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ண போறோம். இன்னொன்னு என்ன ப்ரோக்ராம்னா, தமிழ் லாங்குவேஜ் SPMல நிறைய பேர் எடுக்கிற மாதிரி நம்ம நிறைய என்கரேஜ் பண்ண போறோம். ஏன் தமிழ் ஸ்கூல்ல இருந்து முடிஞ்சிட்டோன்னா அவங்க செகண்டரிக்கு போன கையோட அவங்க நிறைய பேர் இந்த தமிழ் லாங்குவேஜ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தமிழ் லாங்குவேஜ் டி லுவார் ஜட்வால் வக்து. அப்ப நம்ம கோரிக்கை வைக்க போறோம், எங்களுடைய மாணவர்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் நம்ம ஸ்கூலுடைய டைம் டேபிள போடுற மாதிரி. இது நாங்க தனியால செய்யல. மிஸ்டர் வெற்றிவேலன் அவர் இந்தியன் எஜுகேஷன் கம்யூனிட்டியோட பிரசிடென்ட். நம்ம நிறைய NGO கூட இணைந்து இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இது மாதிரி மாற்றங்களை கொண்டுட்டு வர போறோம். சரி, அடுத்து நம்ம POL, அதாவது பீப்புள்ஸ் ஓன் லாங்குவேஜ், திரும்பவும் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கத்து கொடுக்குற மாதிரி நாங்க கோரிக்கை எடுக்க போறோம். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் ஒற்றுழைச்சா, நம்ம சமுதாயம் ஒற்றுழைச்சா தமிழ் செகண்டரி ஸ்கூல் நம்ம மாணவர்களுக்காக நம்ம உருவாக்கலாம். அடுத்து மெட்ரிகுலேஷன்ல நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். தென் யூனிவர்சிட்டியில நிறைய இந்தியன் மாணவர்கள் இன்டெக்ஸ் கூடி இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து சோஷியல்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு, ஒரு 5 கிலோமீட்டருக்கு நீங்க உங்க காடி எடுத்துட்டு போய் சுத்தினா கூட இந்தியனுடைய கடைகள் எங்குமே இல்ல. பிசினஸ் எல்லாமே நிறைய குறைஞ்சு போயிட்டாங்க. எங்கதான் காணா போனாங்கன்றது தெரியல. அப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். அடுத்து டிபேட் கோர்சஸ் எவ்வளவு முக்கியம் நிறைய நம்மளுடைய சமுதாயத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதோடைய நன்மைகள் நம்ம எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டு நம்ம உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம். அடுத்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம்க்கு வருவோம். பெற்றோர்கள், மாணவர்கள் இங்க இருக்கிறவங்க தயவு செய்து ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்திலும் காணா போயிட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளி உலகத்துக்கு தெரியாட்டியும் நாங்க ஆசிரியர்கள் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுடைய மாணவர்கள் பள்ளிக்கூடம் முடிஞ்ச கையோட எங்க போறாங்க, எங்க காணா போறாங்க, அங்க என்னென்ன வேலை செய்யறாங்க எங்களுக்கு தான் தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம்லாம் இருக்கும்போது கூட அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கூட எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்மளுடைய சமுதாயம் முந்தி இருந்ததோட எல்லா வகையிலும் நம்ம குறைஞ்சிட்டு போறோம். ஏதாவது ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்காட்டி நம்ம கொஞ்ச நேரத்துல காணாவே போயிருவோம். சரி, இது பொதுநில அறிவிப்பு. இப்ப உள்ள டாபிக் என்னன்னா, போனுடைய விளைவுகள், அதை எப்படி நம்ம சரிப்படுத்தி நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும் என்று இன்னைக்கு கவுன்சிலர் ஜெயமணி அது பத்தி பேசுவாங்க. மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இஷ்யூ நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே வாத்தியார் வேலை செய்யறோம், ஒரு ஆசிரியரா இருக்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல மாணவர்களும் இப்ப இருக்கிற மாணவர்களும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஸ்பாட்ஸ்னாவே நம்ம மாணவர்கள் தான் முன்னுக்கு கியூல நிப்பாங்க. அவங்க படுப்புலயும் சரி அவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்க. இப்ப அந்த ஆக்டிவ்னஸ் எல்லாம் எங்க போயிருச்சு?
அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது என்ன ஆயிடுச்சு நம்ம மாணவர்கள் இதனால அவங்க இப்படி காணாம போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கும் போது அதுக்கு ஒரு வகையில இந்த ஹேண்ட்போனும் ஒரு காரணம். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு டாபிக் தான் நம்ம பேச போறோம். அதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்ததுக்கு கலாதேவி ஒரு ஃபார்ம் 5 மாணவர் இப்ப எஸ்பிஎம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவரு வந்திருக்காரு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் அவரு காணோம். அப்ப ஆசிரியர்கள்லாம் எங்க போயிட்டாருன்னு தேடும் போது அவர் என்ன ஆயிட்டாருன்னா அவரு பாத்ரூம்ல போயிட்டு தூங்கி இருக்காரு. அப்ப விசாரிக்கும் போது என்ன நடந்திருக்குன்னு கேட்கும் போது அவர் விடிய ஹேண்ட்போன் கேம் விளையாண்டுட்டு அவர்னால நெக்ஸ்ட் டே ஒரு முக்கியமான பரீட்சை எஸ்பிஎம் பரீட்சை அவர் வாழ்க்கையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பரீட்சை. அந்த பரீட்சைக்கு கூட அவர்னால ஆன்சர் பண்ண முடியாம அவருக்கு அவ்வளவு தூக்கம் வரும்போது இப்ப ஒரு ஆசிரியரை நம்மளுக்கு என்ன தோணும்? எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி எல்லா மாணவர்களும் நடந்துச்சுன்னா நம்ம அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவு அழகா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்க சொன்னீங்க. சரி, கவுன்சிலர் திரகா, தயவு செய்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்ப தொல்லைபேசியா மாறிடுச்சு. தொலைபேசி தொல்லைபேசி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் தொலைபேசினாவே நம்மளுக்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல, அதுவும் இந்த கோவிட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம சொல்லலாம் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னோக்கி போயிட்டோம் அந்த டெக்னாலஜில. இது ஒரு காலத்தின் கட்டாயம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த மாணவர்கள் தொலைபேசி இல்லாம எல்லாருக்கும் தொலைபேசி ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு தொடர்பு சாதனமா இருக்கு. அதுதான் ரேடியோ, அதுதான் கடிதம் அனுப்புற முறை, அதுதான் போட்டோ எடுக்கிற கேமராவா இருக்கு. எல்லாம் நிறைய தகவல்களை தேடுறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு. வங்கியில பணம் போடுறது, இப்ப பிள்ளைங்க எல்லாம் கேஷா காசு வாங்கிக்கிறது இல்ல அம்மா அப்பா கிட்ட, வாலெட்ல அனுப்பிடுங்க, அதுல செலவு பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தொலைபேசி நம்மளுக்கு ரொம்பவும் வசதியாவும் சுலபமா ஆக்கி விட்டுருச்சு. ஆகனா தொலைபேசியை நம்ம பிள்ளைகிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பிள்ளைங்க மட்டும் இல்ல, எல்லாத்துக்கிட்ட பிரிக்க முடியாத ஒரு ஒரு விஷயமா மாறிட்டனால ஏன்னா அது எல்லா சேவைகளும் இருக்கு. பள்ளியிலயும் சரி பாத்தீங்கன்னா போன் இல்லைன்னா பிள்ளைங்க வீட்டு பாடம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் உண்மையும் கூட சில சமயம் இல்லை. ஏன்னா ஒரு பாடத்தை மறந்துட்டா கூட நண்பர்கள்ட்ட கேட்கறதுக்கு எல்லாமே அந்த தொலைபேசி தான் பயன்படுத்துறாங்க. முன்ன பாத்தீங்கன்னா நம்ம தொலைபேசி பயன்படுத்துறோமா அதுக்கு அதிகமான கட்டணம் செலுத்துற நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப அது மாதிரி இல்ல. இப்ப தொலைபேசி வீட்டுல இன்டர்நெட் போட்டுட்டோம்னா நம்ம ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இலவசமாகவே அந்த தொலைபேசியை பயன்படுத்தலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த தொலைபேசியை நம்ம நிப்பாட்ட முடியாது. மாணவர்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. இளைஞர்களோ சிறுவர்களோன்னு பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் சற்று முன்ன ஜெயமினி சொன்னாங்க, நம்ம இந்திய மாணவர்கள் தான் அந்த விளையாட்டுத் துறையில என்ன போட்டினாலும் நம்ம பிள்ளைங்க முன்னுக்கு வருவாங்க. கொஞ்சம் இந்த அதுவும் கோவிடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம பிரைமரி ஸ்கூல்ல ஜொலிக்கிற மிளிர்கின்ற விளையாட்டாளர்கள்லாம் இடைநிலைக்கு பள்ளிக்கு காணாம போயிடுறாங்க. இப்ப நம்ம சில சமயங்கள அதை உங்களோட தொடர்பு கொள்ளும் போது அவங்க அந்த வேகம் ஏன் அங்க இருந்தது? ஏன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா மாணவர் வளர்ச்சியில சிறு வயசுல கொஞ்சம் அம்மா அப்பா பேச்ச கேட்கிற வயசு. ஆனா அந்த எடரோசன வயசு வரும்போது அந்த பருவம், அதாவது இந்த இளம் பருவத்துல பாத்தீங்கன்னா டீனேஜுக்கு வரும்போது என்னன்னா கொஞ்சம் ரிபல் பண்ணுவாங்க. எதுதான் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தங்களோட என்ன சொல்லுவாங்க, தங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிற அந்த வயதுல பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பேச்சு கேட்க மாட்டாங்க. உங்க இஷ்டம் போல இருக்க பார்ப்பாங்க. அவங்க அந்த இஷ்டம் போல இருக்கும் போது இந்த தொலைபேசி ரொம்ப இடத்த பிடிச்சுக்கிச்சு அவங்கள. அவங்கள அதுலயே அவங்க இறங்கிட்டனால பாத்தீங்கன்னா எந்த எந்த இதுலயும் கலந்து கொள்ள மாட்டேன்றாங்க. ஆகையால என்ன செய்யணும் பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, நம்ம பெற்றோருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி அதை சரியான பயன்பாடணும். பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசணும். ஒரு முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைங்களை தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா டிக்டாக்ல அது இதுல அவங்க போன் எந்த நேரம் போன்லயே இருப்பாங்க. இது தவிர்க்க வேண்டும். இது எனக்கும் நான் சொல்லிக்கிறது தான். ஏன்னா பொதுவாவே இந்த தொலைபேசி அதே
நம்ம விரும்புறோமோ இல்லையோ அது அழகா நம்ம கிட்ட அப்படியே ஒரு சொல்லுவாங்கல்ல ஆனா நங்குற விட்டு உட்காந்துருச்சு. அப்ப நம்ம கொஞ்சம் ஏமாந்து நம்ம ஒரு விஷயம் தேட போவோம். நம்மளே சமயங்கள்ல வந்து நம்மை மறந்து அதுலயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கும் நாமே சொல்லிக்கணும், மற்றவர்களும் சொல்லணும். நம்ம வந்து அத வந்து நம்ம தான் கையாளணும். அப்புறம் ஒரு செட்டிங் ரூல்ஸ் வச்சுக்கணும். பயன்படுத்தலாமா? வேண்டாமா? எவ்வளவு டைம் பயன்படுத்தலாம்? அப்ப பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தால், நிச்சயமா ஆம் பிள்ளைகள் வந்து நிச்சயமா வந்து அத கேட்டு நடப்பாங்க. ஆ அடுத்தது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னுக்கு வந்து இந்த தொலைபேசினால பாத்தீங்கன்னா, ஆ பல பிரச்சனைகள் பள்ளியில வந்து டிசிப்ளின் பிரச்சனை வரும். பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. பரீட்சை முக்கியமான பரீட்சை இருக்கும். பள்ளி சோதனை. போய் அவங்க தான் பரீட்சை அது முக்கியமா அந்த இடையில இடையில இருக்கிற பரீட்சை யூபிஎஸ்ஆர் இதெல்லாம் இல்லாதனால யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் இதை பரீட்சை இல்லாத ஒரு பயம் இருக்கனால படிக்கணும்ன்ற என்ன பிள்ளைகளுக்கு இல்ல நல்லா கேம் விளையாண்டுட்டு வந்து வகுப்பறையில தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க போய் எழுப்புனீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு சண்டைக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறதுனால நான் வந்து இவங்க புரிஞ்சுக்குவேன். அவங்க அக்ரெசிவா இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்குவேன். அப்ப அவங்கள கூப்பிட்டு நல்ல மாரி பேசி, நல்லா பேசுனோம்னா, ஒரு பையன் என்கிட்ட சொல்றான், "அ என்னால எழுந்திருக்க முடியல. நான் எவ்ளோ முயற்சி செய்றேன் டீச்சர். என்னால எந்திரிக்க முடியல." பாவமா சொல்றான். கேட்டா நைட்டு ஏன்னா அது ரொம்ப அப்படியே அடிக்ட் ஆயிட்டான். அப்படியே அதிலேயே உழன்று போயிட்டான். என்னால வந்து எழுந்திரிக்கவே முடியல. நான் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிக்கணும்னு நெனச்சுட்டு படுப்பேன். ஆனா நான் லேட்டா படுக்கிறனால என்னால எந்திரிக்க முடியல. அப்படின்னு சொல்லுவாங்க. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆ பள்ளிக்கூடம் முடிந்து வேலைக்கெல்லாம் போவாங்க. வேலைக்கு போயிட்டு அது ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஃபோன்ல உட்கார்ந்த பிறகு, அவங்களே தங்களை அறியாம தூங்காமலே விடிய விடிய இருந்துட்டு, பள்ளிக்கூடம் சில பேர் பள்ளிக்கூடத்துக்கே வர்றதில்ல. பார்த்தீங்கன்னா, பள்ளியில சில மாணவர்கள் தேடணுமா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கே வர்றதில்ல. வந்தாலும் அதான் சொன்னாங்களே, ஓங்கி அரைஞ்ச மாரி வருவாங்க. அப்படியே தூக்கத்த அப்படியே களைச்சு போயி, புத்துணர்ச்சியா வர்ற மாணவர்கள்லாம் முன்னலாம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு வந்தா அப்படியே தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு அனுப்புற அம்மாலாம் இப்ப இல்ல. அந்த பிள்ளைங்களே வந்து பள்ளிக்கூடத்துக்கு தூங்கி வடிந்து கொண்டு வருவாங்க. சமயங்கள பார்த்தீங்க ஏதோ ஒரு கடக்கிற சட்டைய எடுத்து போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துர்றாங்க தூக்கத்துல. அடுத்தது சமயம் நாங்க வீடுகளுக்கும் போவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும். பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியும். நாங்க மாணவர்கள பார்க்கறதுக்கு அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, குடும்பமே தூங்கிக்கிட்டு இருக்கும். இதுல என்ன காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த தொலைபேசி வந்து ஒரு குடும்பத்துல எல்லா உறுப்பினர்களையும் வந்து ஆ சொல்லுவாங்கல்ல, தன்ன வசம் படுத்திக்கிச்சு. இந்த போதைப் பொருள் எப்படி வந்து ஒரு தடவ எடுத்துட்டா விட முடியாதோ, அதே போல இந்த தொலைபேசி எடுத்துட்டா விட முடியாதெல்லாம் இல்ல. அந்த தொலைபேசிக்கு நம்ம வந்து ஒரு சரியான ஒரு கட்டுக்காப்போட வச்சிருந்தோம்னா, இந்த மாரி ஆகாது. நம்ப கலாநிதி அவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி கவுன்சிலர் திலகா. சோ அவங்க இவ்வளவு நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அதாவது இந்த ஹெட்போன் ஒரு ட்ராக் மாதிரி மாறிடுச்சு என்று அவங்க சொல்லும் போது நான் ஒரு ட்ரெய்னர் மோட்டிவேட்டர் டிசிப்ளின் டீச்சரா இருக்கும்போது லீகல் ஃபீல்டு இருக்கும்போது நான் அதுக்கு 100% நான் எஸ் சொல்றேன். ஏன்னா இப்ப மாணவர்களுக்கு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பேக் இருக்கா புக் இருக்கா எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா போன் இருக்குதான்னு மட்டும் முதல்ல அவங்க பாத்துக்குவாங்க. அந்த போன் அவங்கள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரொம்ப என்சைட்டியா ஆயிடுவாங்க, அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப கவலைப்பட்டுவாங்க. சோ அவங்கள்ட்ட வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப காலையில எந்திரிச்சுன்னு அந்த காலத்துல நம்மள என்ன பண்ணோம், எந்திரிச்சு கையோட ஐயோ நம்மளோட டைம் டேபிள் எல்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம புத்தகங்கள்லாம் எடுத்துட்டோமா, அது ஸ்கூல் பத்தியே தான் நம்மளுக்கு நினைவு வரும். ஆனா இந்த மாணவர்கள் எந்திரிச்ச கையோட அவங்களுடைய அப்டேட்ஸ் பாக்குறது, குரூப்ல என்ன அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க என்ன பத்திட்டு, அப்ப அவங்களுடைய சிந்தனைகள் 100% அந்த போன்ல இருக்கும் போது அவங்க எப்படி அவங்க படிக்க போறாங்க, எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிக்க போறாங்க, அவங்களுடைய எண்ணம் அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்காது. சரி. 2வது கவுன்சிலர் ஜெயா மத சொன்னாங்க, ஒரு முக்கியமான பரீட்சையில அந்த பையன் தூங்கிட்டான். அப்ப இந்த ஹெட்போன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வீணாக்குது. சரி. அடுத்து கவுன்சிலர் திலகா என்ன சொன்னாங்கன்னா, பெற்றோர்கள் கண்டிப்பா பிள்ளைங்களை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இப்ப பெற்றோர்கள் நீங்க கண்ட்ரோல் எடுக்காட்டி அந்த போன்
உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணிடுறோம். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க, அவங்களுடைய ஃபியூச்சரே வீணாயிரும். அது மட்டும் இல்ல, அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலரா, ஒரு டிசிப்ளின் டீச்சரா நிறைய விஷயங்க வந்து கவுன்சிலிங் வர்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம டிசிப்ளின்ல ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்லி கூட நம்ம நிறைய விஷயம் பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா, மாணவர் ஸ்கூலுக்கு வரும் போதே ஹேண்ட்போனோட வராங்க. என்னத்துக்கு ஹேண்ட்போனோட வராங்கன்னா, லைவ் டிக்டாக் செய்யறாங்க கிளாஸ் ரூம்ல. அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அவங்க சப்போஸ் ஸ்கூலுக்கு வர்றது வந்து படிக்கிறதுக்கு, போக்கஸ் எல்லாம் வந்து படிப்புல இருக்கணும். ஆனா இப்போ மாணவர்கள், சில மாணவர்கள், எல்லா மாணவர்களும் இல்ல, சில மாணவர்கள் ஹேண்ட்போனோட வராங்க, லைவ் டிக்டாக் செய்யறாங்க கிளாஸ் ரூம்ல. இது வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க வீடியோ. ஓகே, ஃபார்ம் 5 ஸ்டூடெண்ட் வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 ஸ்டூடெண்ட்க்கு வந்து சில வீடியோங்கெல்லாம் ஷேர் பண்றாங்க. as a ஸ்டூடெண்ட் அவங்க ஷேர் பண்ணக்கூடாத வீடியோங்கெல்லாம். ஏன்னா அவங்க இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 எந்த மாணவர்களா இருந்தாலும் இன்னும் அவங்க வந்து நிறைய விஷயம் அவங்க இது சரி இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாணவர்களை வந்து ராங்கான வீடியோவை ஷேர் பண்ணும் போது அது அப்படியே நிறைய பேர் பார்க்கும் போது நம்ம சொல்லலாம்னா அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. சோ நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஷேர் பண்றது வந்து தப்பு. என்னது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, போனை பார்த்துட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு த நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஓகே, நிறைய மாணவர்கள், சில மாணவர்கள் 60 நாள், ஒரு வருஷத்துல 60 நாள் ஸ்கூலுக்கு வரலன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி அவங்க வந்து டீச்சர் படிச்சு கொடுக்குற விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க? பிகாஸ் ஸ்கூலுக்கு வர்றதே 1 இயர் அவங்க படிக்கிறாங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. சிலிபஸ் கவர் பண்ணணும், அவங்களோட டாபிக் எல்லாம் முடிச்சாதான் அவங்க அடுத்த பரீட்சைக்கு, மிட்டம் பரீட்சை, ஃபைனல் இயர் பரீட்சை செஞ்சுட்டு அப்புறம் தான் அவங்க ஃபார்ம் 1 ஸ்டூடெண்டா இருந்தா ஃபார்ம் 2 ஏறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்தா, சிலிபஸும் அவங்க கவர் பண்ணலைன்னா எப்படி அவங்க ஃபார்ம் 2க்கு போக முடியும்? ஃபார்ம் 2ல போனாலும் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் தான் அங்க பாக்குவாங்க. சோ இது வந்து சில விஷயம் தட் நடக்குது ஸ்கூல் வாழ்க்கையில, மாணவர்கள் மத்தியில இது நடக்குது. இதை எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் இல்ல சரிப்படுத்தலாம்ன்று தான் நம்ம இன்னைக்கு வந்து மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த போனை வந்து நம்ம எப்படி, ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி நடக்கும் போது ஓகே நம்ம கண்ட்ரோல் பண்றோம், ஆனா அந்த பிரேக் டைம்னு சொல்லும் போது மெயினா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. அந்த பிரேக் டைம்ல என்னடா ஹாப்பி ஆகுறாங்க பார்க்கும் போது அந்த போன் எடுத்து எல்லாம் கேங்கா உட்காந்துட்டு அந்த போனு தான், எல்லாமே அந்த போன் தான். ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து அவங்க நிறைய விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம பார்க்கும் போது அந்த போன் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் என்ன நடக்குதுன்னா, கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம கேள்வி கேட்கும் போது தயங்குறாங்க பதில் சொல்றதுக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே போனுக்கு பின்னாலதான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சோசியல் ஸ்கில் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. டீச்சருங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால இந்த போனை வந்து நம்ம குறைச்சோம்னா மேபி மாணவர்கள் அந்த சோசியல் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த வே எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னா, நினைக்கிறேன் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் ஐடி விஷயத்துல வந்து கண்டிப்பா நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். நம்மலாம் வந்து கொஞ்சம் சொல்லலாம் அந்த காலத்து வாத்தியாருங்க, ஓகே, கேஜெட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புதுசு. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸோ இப்ப இருக்கிற ஸ்டூடெண்டோ அவங்க எல்லாம் அட்வான்ஸா இருக்காங்க கேஜெட்ல. பட் as a பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்னா, அந்த கேஜெட்ல வந்து கிட்ஸ் மோட்னு இருக்கு. சோ பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் இதெல்லாம். இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரும் போது நம்ம பார்க்கலாம் அவங்க படிக்கிறதுக்கு தான் மெயினா வராங்கன்ட்டு. அவங்க சோசியல் ஸ்கில் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. இப்ப கேள்வி கேட்டாவே பயப்படுறாங்க பதில் சொல்றதுக்கு. ஏன்னா அவங்க மித்த மாணவர்கள் கூட பேசுறதோட அவங்க ஹெட்போன் கூட பேசுறது, ஸ்பெண்ட் டைம் பண்றதுதான் ரொம்ப. சோ இதனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மாணவர்கள் ஏன் ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இல்ல, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இது ஒன் ஆஃப் த ரீசன். சோ கலா மேபி நீங்க கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்களுடைய போன் என்னைக்காவது நீங்க செக் பண்ணிருக்கீங்களா? ஆனா சில பெற்றோர்கள் ரொம்ப பயப்படுவீங்க உங்க பிள்ளைங்களுடைய ஹேண்ட்போனை தொடுறதுக்கு. ஏன்னா தொட்டாலே அவங்க உங்க மேல கோவப்படுறாங்க, ஒரு அக்ரெசிவா ஆயிடுறாங்க. ஆனா பெற்றோர்கள் யூ ஹேவ் டு டேக் த சார்ஜ். நீங்க பரவாயில்ல, இப்ப அவங்க உங்கள்கிட்ட கோவப்பட்டாலோ உங்க கூட சண்டை போட்டாலோ உங்களை வெறுத்தாலோ பரவாயில்ல, நீங்க அவங்களுடைய நலனுக்காகத்தான் நீங்க செய்றீங்கன்ற உங்களுடைய பவர் இருந்தா தான் நீங்க
இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். பெற்றோர்கள் அகெயின் இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், அம்மா அப்பா தயவு செய்து உங்களுடைய பவரை நீங்க காமிங்க. ஏன்னா அந்த போன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய எப்படி மாறும் என்று உங்களுக்கு தெரியாது. சரி, நான் சொல்றேன், அந்த போன்ல வந்து உங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்ற. ஏன்னா இது வந்து நாங்க நிறைய வெளியே போயிட்டு அந்த மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்கும் போது நிறைய ஃபீட்பேக், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. சரி, முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளைங்க வந்து ஒரு சேட் குரூப் திறந்துக்குவாங்க அவங்க அமாங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல. அப்ப அந்த சேட் குரூப் திறந்துட்டு தினந்தோறும் அந்த சேட்லயே இருப்பாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வருது. இன்னொன்னு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டார்ச்சர். ஏன்னா சில சமயத்துல அங்க ஒரு புலி, அந்த குரூப்ல ஒரு புலி கேஸ் இருக்கும், அந்த குரூப்லயே அவங்க ஏசுறது நிறைய கேசஸ் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன ஆகுது, அந்த குரூப் சேட்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்ப இவங்களோட போன் கிடைச்சிருச்சுல, அப்புறம் ஹாய் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், மே ஐ நோ யுவர் நம்பர் அப்படின்ற இது மாதிரி மெசேஜஸ் வரும்போது உங்க பிள்ளைங்க அவங்க மேல ஆசைப்படுற வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேட் குரூப் மட்டும் அவங்களுடைய நம்பர் அங்க போவாது. சம்டைம்ஸ் இவங்க டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் அவங்க நம்பரும் ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சில மாணவர்கள் திடீர்னு காணா போயிடுறாங்க, திடீர்னு ஓடி போயிடுறாங்க. இன்னொன்னு வந்து நிறைய இப்ப வந்து அந்நிய ஜாதிங்க கூட நம்ம பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, ஈஸியரா ஏமாறுவாங்க. பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்க இல்ல, ஆனா அவங்க வள்ளி தவறி போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரி, அந்த சேட் குரூப்ல அவங்க போன் நம்பர் எல்லாம் இருந்தா அது ஒரு கஷ்டம், பிரச்சனை வரும். இரண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஐம் சாரி டு சே செக்ஸ் ஆன் த போன். அப்ப இப்ப வீடியோ கால்ஸ் எல்லாம் இருக்குது. அடிக்கடிக்கு உங்க பிள்ளைங்க போன் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனாங்கன்னா லாக் பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங். தயவு செய்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் இன்னொன்னு வந்து போர்னோகிராஃபி வெப்சைட்ஸ்க்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன் லவ். இப்ப வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம லவ் பண்றோம், இது நம்ம பாய் ஃப்ரெண்ட், ஒரு நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்றோம், அந்த எண்ணத்துல தான் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. என்ன பண்ண, அதை நம்பி அவங்களுடைய போட்டோஸ், சில சமயத்துல அந்த ஆபாச போட்டோஸ் கூட அவங்க ஷேர் பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பையனுங்க வெளி உள்ள ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த போட்டோஸ் எடுத்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த உங்க பெண் பிள்ளைகளை மிரட்டுவாங்க, நீ என் கூட வராட்டி, என் கூட டேட்டிங் வராட்டி நானு இந்த படத்தை வெளியாக்கி விட்டுருவோம், உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுவான் அதுன்று ரொம்ப பிளாக்மெயில். இது வந்து காலேஜ்ல எல்லாம் நடந்து சம் சுயிசிடல் கேசஸ் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம். சோ பெட்டர் பி கேர்ஃபுல் வித் திஸ். பெண்கள் உங்களுடைய போட்டோஸ் தயவு செய்து யாருக்குமே அனுப்பிடாதீங்க. பெண் பிள்ளைகள் யாராவது வெளிநாட்டு ஆளுங்களுக்கு கூட தொடர்பு இருந்தா அவங்களுக்கு ஒரு கிட்னாப், அவங்க ரேப் கேஸ் என்று பயங்கர பிரச்சனையில மாட்டிக்காங்க. இன்னொன்னு, நிறைய ட்ரக் மூலர்ஸ் வெளியே இருக்கிறாங்க. இது மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன சின்ன பிள்ளைங்களை, ஏன்னா இவங்க வந்து ஜுவனே, அப்ப அவங்க அந்த ட்ரக் கேஸ்ல பிடிப்பட்டா கூட இவங்களுக்கு வந்து ஹுக்கமான் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால வெளியுள்ள ட்ரக் மூலர்ஸ் அவங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்களை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பெற்றோர்களுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன நினைச்சுக்கோ, ஐயோ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, நம்ம முன்னுக்கு படிப்பாங்க, நம்ம முன்னுக்கு எல்லாம் நல்லதா நடப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் இன்னொரு வாழ்க்கை இருக்கும், சீக்ரெட் லைஃப் என்று ஒண்ணு இருக்கும். அதை வந்து நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க. சரி, இப்ப எப்படி இந்த விஷயத்த நம்ம கையாளுறதுன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கணும். நீங்க வந்து பிள்ளைங்கள்ட்ட போன் கொடுக்கறதா இருந்தா பாஸ்வேர்ட் இருக்க முடியாது என்று சொல்லுங்க. எதுக்கு அவங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவை? இந்த வயசுல, படிக்கிற வயசுல அவங்களுக்கு எதுக்கு பாஸ்வேர்ட்? என்ன சீக்ரெட் அவங்களுக்கு இருக்குது? நீங்க சம்பாரிச்சு நீங்க அவங்கள வளர்க்குறீங்க, உங்களுடைய தயவுல தான் அவங்க வாழறாங்க. அப்ப அந்த கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதா பிள்ளைங்க கேட்கணும், பிள்ளைங்க சொல்றது நீங்க கேட்க கூடாது. பெற்றோர்கள் அடுத்து நம்ம பேரண்டிங் ப்ரோக்ராம் நம்ம செய்யும் போது இதுமான விஷயங்கள் நிறைய நம்ம பகிர்ந்து கொள்வோம். சரி, இரண்டாவது, போன் வந்து ரூமுக்கு எடுத்துட்டு போக முடியாது என்று ஒரு கட்டாயத்தை உருவாக்குங்க. அவங்களுக்கு போன் எல்லாமே
ஒரு பாஸ்கெட் வச்சிருங்க, முன்னுக்கு இருக்கணும். அப்ப அந்த போன் அவங்க பறிச்சுட்டு அங்கதான் வைக்கணும். இன்னொன்னு வந்து எனி டைம் திடீர்னு நீங்க அவங்களோட போன் எடுத்து செக் பண்ணுங்க. யார் கூட அவங்க செக் பண்ணிருக்காங்க, எந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க யாரு, எந்தெந்த வெப்சைட்ஸ்க்கு போயிருக்காங்க, எல்லாமே நீங்க செக் பண்ணுங்க. அப்படி அவங்க முடியல குடுக்கலையா, போனை எடுத்து தூக்கி போட்டுருங்க. பரவாயில்ல, வீட்டுல 1 வாரம் 2 வாரம் சண்டை வரும், எதுனாச்சும் வரும், நெவர்மைண்ட். அந்த 2 வாரத்தோட சண்டை, 2 வாரத்தோட பிரச்சனைய பயந்துகிட்டு நீங்க அவங்கள 20-30 வருஷத்தோட வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க. சரி, கவுன்சிலர் ஜெயா, நீங்க உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் பரிமாறுங்க. ஓகே, நான் ஒரு விஷயம் எனக்கிட்ட வந்த ஒரு கேஸ், கவுன்சிலிங் வந்த கேஸ். அந்த பாய் வந்து 5 வயசு 5 வயசு அவர் தடிக்காக்க போயிட்டு அவர் வந்துட்டு பேபி சிட்டர் வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, அங்க அவர் ஒரு 12-1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போனு 1 மணி வரைக்கும், அவரு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அவர் அந்த போன்லயே இருக்கிறனால அவரு என்ன ஆயிட்டாருன்னா, கவுன்சிலர் திலகா சொன்ன மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாரு. அக்ரெசிவா என்ன மாதிரி லெவல்னா, போட்டு அடிக்கிறது, எந்த ஜாமா கையில கிடைச்சாலும் போட்டு வீசிடுறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவரு அவ்வளவு அக்ரெசிவ் ஆகி அவங்கனால அதை ஹேண்டில் பண்ண முடியாம கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த 5 வயசுல அவர் அப்படி ஆகும் போதே அவங்க கூட்டிட்டு வந்தனால, அப்ப நம்ம செக் பண்ணும்போது ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் பேசுற விஷயம், அவருக்கு ஹேண்ட்போன் வேணும்னா கொடுத்தாகணும். ஜஸ்ட் இமேஜின், அவருக்கு இப்பதான் 5 வயசு. இன்னும் அப்படியே விட்டுருந்தா அவரோட லைஃப் என்ன ஆயிருக்கும். சோ அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவர் எடிட்டட் ஆயிட்டாரு. என்னன்னா, அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து பார்க்கும் போது அவர் வந்து நார்மல் சில்ட்ரனோட வீடியோ தானே பாக்குறாரு, கத்தோன்னு தானே பாக்குறாரு. பட் ஆக்சுவலி இப்போ உள்ள கத்தோன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுல சில வைப்ரேஷன் இருக்கும். பிள்ளைங்களோட எடிக்டட் ஆக்குறதுக்கு அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி, அது ஒரு சிமுலேஷன் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. எக்ஸாம்பிள் லைக் அதுல இருக்கிற மியூசிக், கலர்ஸ், அந்த சவுண்ட் சிஸ்டம், அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அந்த மாணவர்கள் அதை பார்க்கும் போது திரும்பி அது வந்து ஒரு அடிக்டட் ஆயிருது அவங்களுக்கு. இப்ப நம்ம வந்து அதே முந்தி நம்ம பாக்குற கர்ட்டூன் வந்து லைக் டோரேமான், பப்பாய் த சேலர்மேன், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து முடிஞ்சோன்னு அந்த கர்ட்டூனு நம்ம மைண்ட் வந்து அப்படியே காமா இருக்கும். பட் இப்போ உள்ள கர்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிறது விதமே அந்த கிட்ஸ் வந்து அது திரும்பி அந்த கர்ட்டூனை திரும்பி பாக்குறதுக்கு. சோ நம்மளுக்கு பார்க்க இது ஒரு கர்ட்டூன் தானே. எக்ஸாம்பிள் லைக் ஹக்கி பக்கி, அந்த கர்ட்டூன்லாம் நீங்க பாருங்க, அவர் பாக்குறது வந்து ஹக்கி பக்கி. அந்த மாதிரி கர்ட்டூன்லாம் வந்துட்டு அந்த சவுண்ட் சிஸ்டம், அதுல இருக்கிற மியூசிக், அதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவர் அது அடிக்டட். சோ அவருக்கு அந்த போன் கிடைக்கலன்னா அந்த பேபி சிட்டர் வீட்டுல போய் அந்த பாட்டி, அவங்க வயசானவங்களை வந்து எப்படியாச்சும் மிரட்டி அவர் வந்து அந்த போனை வாங்கிறாரு. சோ அதனால அவருக்கு என்னன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆகி போட்டு அடிக்கிறது, ஜாமாவை போட்டு உடைக்கிறது. பட் ஆக்சுவலி அவங்க அந்த கவுன்சிலிங் வந்தனால அவங்க தெரிஞ்சிருச்சு, இதுதான் மெயின் ரீசன் அவனோட ஆட்டிடியூட் வந்து அக்ரெசிவ் ஆகி சேஞ்சஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை இப்படியே விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனையாயிரும் சொல்லிட்டு அவரை ஹேண்ட்போனை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவரை வந்து ட்ரான்சிட்லயே விட்டுட்டாங்க. தட் மீன்ஸ் அவர் கிளாஸ் தடிக்கா முடிஞ்சோன்னா 12:30 அவர் அங்க ட்ரான்சிட்ல இருந்து அங்கேயே படிச்சு, அங்கேயே தூங்கி, அங்கேயே எழுந்திரிச்சு வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹேண்ட்போன் வந்து குறைஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சேஞ்சஸ் நிறைய, அவர் அந்த ஹேண்ட்போனை குறைச்சோன்னே அவரோட ஆட்டிடியூட்ல இருந்து நிறைய விஷயம் வந்து அந்த சேஞ்சஸ். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலோ சாப்பிட போனாலோ எல்லா கையிலும் ஹேண்ட்போனு தான் வச்சிருக்காங்க. சோ பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு மாடலா இருக்கணும். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்பா பேப்பர் படிப்பாரு, நியூஸ் பேப்பர், நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் நியூஸ் பேப்பர். சோ அந்த மாதிரி ஒரு கிரியேஷனை வந்து கொண்டு வரணும். நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட டாய்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஃப்ரீ டைம். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போனாங்கன்னா ராத்திரி தான் வராங்க. ரொம்ப டைம் அவங்களுக்கு வந்து மேபி பிள்ளைங்க வந்து பேபி சிட்டர் வீட்டுலயோ கிண்டர் கார்டன்லயோ அந்த மாதிரி போயிடுது. நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நல்ல நல்ல விஷயத்த வந்து ஃபேமிலி டைம் சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை டு பி க்ளோஸ். நம்ம பிள்ளைங்க கூட க்ளோஸா இருந்தோம்னா நீங்க வந்து நம்மள்ட்ட மறைக்க மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாருங்க, நம்ம ஒரு போனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாட் தட் ஈஸி. ஏன்னா இப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா வீட்டுல, ஸ்கூலுக்கு போனா மித்த மாணவர்கள் எடுத்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு அந்த போன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஓ இது கூட உன்னால முடியாதா, இந்த போன் கூட உங்க அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்களா? அப்ப நம்மள வந்து நெகட்டிவா காமிச்சு என்ன செய்யலாம்? as a பேரண்ட்ஸ் எடுகேட் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களை வந்து ஏன் இந்த போன் வந்து நம்ம பாய்க்கலாம், பாய்க்கிறது தப்பு இல்லை, ஆனா எப்படி பாய்க்கலாம், இந்த மாதிரி பாய்ச்சிங்கன்னா சொன்ன மாதிரி நீங்க சொல்லும் போது எனக்கே பயமா இருக்கு. கலாடிவி டீச்சர், நீங்க ஒரு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தனால நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கு, செக்ஸ் வீடியோ ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம கேள்விப்படும் போது மாணவர்களுக்கு இன்னொரு லைஃப் பின்னால இருக்கு. நம்ம முன்னுக்கு அதனாலதான் டிசிப்ளினுக்கு வந்துட்டாங்கன்னா என் பிள்ளைங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, என் பிள்ளைங்க இவ்வளவு நல்லவங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாம் என்னடா நாங்க தான் தப்பா சொல்றோமா? லைஃபா டிக்டாக் செய்யறாங்க கிளாஸ் ரூம்ல, அப்ப இது தப்பு இல்லையா? சோ நம்ம ப்ரூஃப் காமிச்சாதான் பேரண்ட்ஸ்ல இதெல்லாம் நடக்குதா, என்னோட பிள்ளைங்க இதெல்லாம் செய்யறாங்களான்னு. சோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா மாணவர்களுக்கு 2 லைஃப் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஃபேமிலியை ரொம்ப க்ளோஸா வச்சுக்கணும். நம்ம மாணவர்கள் நம்ம கிட்ட க்ளோஸா இருந்தாங்க, நம்ம பிள்ளைங்க, அவங்க எதுவுமே நம்மள்ட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா எல்லாமே அவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்ம தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு போய் அவங்க தேட வேண்டாம், வீட்டிலேயே நம்ம அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும் போது எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க நம்மள்ட்ட ஷேர்மா, இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி போன் எடுத்துட்டு வந்தாரு, இந்த மாதிரி விஷயம் அதுல நடந்துச்சுன்னு அவங்க சொல்லும் போது நம்ம சமாதி அவங்களை எடுக்கேட் பண்ணணும். கரெக்டான வழியில கொண்டு போனோம்னா அவங்க கரெக்டான வழியில போனாங்கன்னா அவங்க படிப்பும் கரெக்டா இருக்கும், எவ்ரிதிங், அவங்க ஆட்டிடியூட் டீச்சருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நன்றி கவுன்சிலர் ஜெயா, அருமையான கருத்துக்களை நீங்க பரிமாறிட்டீங்க. கவுன்சிலர் திலகவதி, உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, தயவு செய்து எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி காலாதேவி. ஓகே, தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதல் ஜெய்மின் சொன்னாங்க, ஒரு 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 இஷ்யூவை வந்து அவங்க முன் வச்சாங்க. ஒரு ஒரு 6 வயது மாணவன் வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த அவரை வந்து மாத்துறதுக்கு சில மாற்றங்களை செஞ்சாங்க. அதாவது அவரை வந்து அந்த தொலைபேசியோட அதிகமாக இருக்கிறத தவிர்த்துட்டு என்ன செய்தாங்கன்னா, அவரை வந்து த்ரென்சீட், அதாவது டே கேர்ல வைத்து, அந்த டே கேர்ல பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா வச்சிருப்பாங்க. அப்ப பிஹேவியர், அது வந்து பிஹேவியரை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது, அது பிஹேவியர் மாதிரி அவங்களோட அந்த நடவடிக்கையின் வழி அவங்கள மாற்றுறது. இது வந்து சொல்ல போனா ஏன்னா சிறு மாணவர்களுக்கு, அதாவது பிரைமரி ஸ்கூல் மாணவர்களுக்கு, தடிக்கா படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம இதை செய்யலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து நம்ம பேச்சு கேட்பாங்க. ஆனால் இன்னொரு வயது மாணவர்கள் இருக்காங்க, அவர்களை வந்து நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். என்ன செய்யலாம்னா பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல வந்து இப்பதான் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களோட அவங்களோட அணுகுமுறையை மாத்தணும். எப்படின்னா, அந்த மாணவர்கிட்ட எப்படி அணுகி அவர்களோட இயந்து இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களை பேச வைக்கணும். அது மாதிரி சுமூகமான உறவுகளை வளர்க்கணும். பெற்றோர்கள் நேரத்தை ஒதுக்கணும். வேலைன்னு இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி சில விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செய்யணும். இதெல்லாம் நம்ம வீடு குடும்பங்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம வந்து நான் அம்மா அப்பா நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்றதுதான் அந்த வாழ்க்கை. நம்மளோட கல்ச்சர் அப்படிதான். நம்ம பெரியவங்க சொல்லணும், நம்ம சின்னவங்க எல்லாம் கேட்கணும், நம்ம திருப்பி பேசக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு வழக்கமா வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா மாணவர்கள் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஆகிய இந்த டீனேஜ் பிள்ளைங்களை வந்து ரொம்ப கட்டுப்பாடு இருந்தது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த பிரச்சனை வந்துருச்சு. நம்ம இப்ப போய் வந்து ஜீரோல இருந்து வர முடியாது. ஆனா அது கை குழந்தை பிறக்கிற பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து இந்த இந்த என்ன தொலைபேசியே கொஞ்சம் கண்ணுல காட்டாம அவங்களுக்கு புத்தகத்தில் ஆர்வம், படிக்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் வேலைகளை செய்ய கற்றுக் கொடுக்கலாம். ஆனா அந்த டீனேஜ் வந்துட்ட பிறகு இப்ப இருக்கிற காலகட்டத்துல பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம், நேரத்தை ஒதுக்கணும், அவங்களோட அணுகுமுறையை மாத்தணும். எப்படி வந்து இந்த கலையெல்லாம் அப்ப ஒரு பிள்ளைகளை மார்க்குகள்லாம் சொல்லலாம். ஓ நீ வந்து தொலைபேசிலேயே இருந்தாலும் புள்ளிகள்லாம் நல்லா வாங்கியிருக்க, ஆனா இதுவே நீ வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நேரத்தை சரியான முறையில பயன்படுத்த இன்னும் எப்படி வரலாம். சமையல் இந்த பிள்ளைகள் வந்து இந்த ரொம்பவும் தொலைபேசியிலேயே இருக்கிறனால சரியான தூக்கம் இல்ல, சரியான ஓய்வு இல்ல, இதனால அவங்க ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த சிச்சுவேஷனே உணர்ந்துக்கணும். ஏன்னா தொலைபேசி சொன்னீங்களா, எல்லாமே அதுலதான் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு போனுக்கு இல்லைன்னா நம்ம அப்படியே உயிரே போயிட்ட மாதிரி. நம்ம பெரியவங்களே அப்படி இருக்கும்போது சிறிய அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது ஒரு ஒரு நீங்க பிடுங்கினாவே பிரச்சனை ஆயிரும்.
அந்த போன் இப்படி எடுத்த போனை பத்தி பேசினாவே இஷ்யூ சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க. நண்பர்களை பத்தி பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இந்த தொலைபேசி இல்லாத போதே இந்த இளம் பருவத்துல நண்பர்களை பத்தி எதுவும் பேசுனா அவங்களுக்கு அப்படியே ஊசி மிளகா வாயில வைத்த மாதிரி ஆயிரும், கோவம் வந்துரும். நண்பரை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு. ஆனா இப்ப அந்த நண்பரையும் தாண்டி இந்த தொலைபேசி ரொம்பவும் குழந்தைகளை பாய்ச்சிருக்கு. பெற்றோர்கள் ஒரு சவால் மிக்க காலகட்டம். இந்த சவால்களை நம்ம சேர்ந்தே சமாளிப்போம். இப்போ ஒருவருக்கு ஒரு நம்ம பெற்றோர் கூட பரிமாறிக்கலாம். நம்ம ஐடியாஸ்ல ஓகே, நான் இப்படி செஞ்சேன், என் பிள்ளை இப்படி இந்த தொலைபேசி கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். சரிங்களா? இதுதான் இது இப்ப என்னுடைய கருத்து. நன்றி கவுன்சிலர் திலகா. சரி, பெற்றோர்கள் நான் கொடுத்த விஷயங்களும், திலகா கவுன்சிலர் கொடுத்த விஷயங்கள், ஜெயமணி கவுன்சிலர் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா அந்த எப்படி பிள்ளைகளை எந்த வகையில நீங்க அவங்கள அப்ரோச் பண்ண போறீங்கன்ற உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க பிள்ளைங்க நாங்க ஈஸியரா நம்ம சொல்லிடுவோம். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் உங்க பிள்ளைங்க எப்படி, நீங்க எந்த வகை நீங்க கையாள போறீங்கன்ற 2 வகை இருக்கு. ஒன்னு சாஃப்ட் அப்ரோச், திலகா கவுன்சிலர் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிற மாதிரி அவங்க கிட்ட கூடவே போயிட்டு அவங்க கூட இருந்துட்டு நல்லது கெட்டது அந்த போன் பத்தி எந்தெந்த நல்லது கெட்டது சொல்லி அவங்களே அவங்க லிமிட் பண்ற மாதிரி நீங்க ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். இரண்டாவது, அப்ப இந்த சாஃப்ட் அப்ரோச் முடியலையா, கோ ஃபார் த ஹார்ஷ் ஒன், அதாவது போனை பிடுங்கிறது. அது மாதிரி நீங்க செய்யலாம். கடைசியாக ஒரே விஷயத்த நான் பரிமாறிக்கிறேன். இப்ப இந்த போன் இருக்கிறதுனால பிள்ளைங்கள்ட்ட என்ன அவங்களுடைய ஃபியூச்சரை அவங்க அழிச்சிக்கிறாங்கன்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்று கேட்டாங்கன்னா, இப்ப நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. இப்ப லைக் சாட்டர்டே சண்டே சங்கீதம், பரதநாட்டியம், ஆர்ட் கிளாஸ் எதுக்குமே அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா ஒரு 2-3 ஹவர் அவங்க போன் பார்க்க முடியாது என்று. இன்னும் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பள்ளிக்கூடத்துல நடத்தும் பொழுது அவங்க என்ன கேள்வி, நிறைய மாணவர்கள் வர மாட்டாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. கேள்வி, டீச்சர் போன் கொண்டுட்டு வர முடியுமா? அப்ப நாங்க முடியாது சொன்னா பாதி பேர் காணா போயிடுறாங்க. அப்ப நீங்க பாருங்க, அவங்க போன் அவங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல, நல்லது கெட்டது யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில பெற்றோர்கள் நீங்க போர்ஸ் பண்ணுங்க, போங்க அந்த கோர்ஸ்க்கு போங்கன்ட்டு போன நீங்க கையாடணும். அப்ப சரி பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலையான்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த 2 ஹவர் ரூம்ல போயிட்டு போனை விளையாண்டுக்கிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்ல இல்ல அந்த ஆக்டிவிட்டிஸ்ல கிடைக்கிற நல்ல பயன் அவங்க இழந்துடுறாங்க. இன்னொன்னு பெற்றோர்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க எங்கேயாவது பிளான் பண்ணீங்கன்னா வெளியே போறதுக்கு, ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் தங்கறதுக்கு ஏதாவது நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உடனே உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா இல்ல எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, எனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கு, நாளைக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நான் ஹோம்ஒர்க் செய்யணும்ட்டு ஒரு பெரிய டிராமா போடுவாங்க. அது கொஞ்சம் கணிச்சுக்கோங்க. இரண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே வரமாட்டேன். அப்படியே நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டா கூட அங்க கூட நீங்க பாருங்க, தனியா சித்தப்பா சின்னம்மா பெரியம்மா யாருக்கிட்ட பேச மாட்டாங்க, தனியா போயிட்டு ஒரு குரூப்பா இருந்துட்டு போன்லயே தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சோசியல் லைஃப் இல்லாம போயிருச்சு. அவங்களுக்கு சந்தோஷம், லைக் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாத்திட்டும் சிரிச்சு பழகி பேசிது அந்த சந்தோஷமே இல்லாம போன் அவங்களுடைய பிரெயின், அவங்களுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்ணிருச்சு. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்களுடைய மன ரீதியில. நீங்க முந்தி ஒரு 5 வருஷத்துல உள்ள மாணவர்களையும் இப்போ உள்ள மாணவர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அதாவது இவங்க ஒரு நிலையாவே இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், என்ன கத்துக்கிறோம் எதுவுமே அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இன்னொன்னு நாங்க என்ன ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு சரி ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்டே நாங்க கத்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பொது அறிவு இல்ல. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறீங்க, போன் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய இன்டர்நெட்ல நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க, நிறைய பொது அறிவு கிடைக்கின்றன. ஆனா 100% as a teacher I am telling, ஈவன் குட் கிளாஸ்லயும் சரி பின்னால கிளாஸ்லயும் சரி அவங்களுக்கு பொது அறிவு ரொம்ப 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 குறைவு. நானே யோசிக்கிறேன். ஏன்னா
அவங்க போன்ல போயிட்டு நல்ல விஷயங்களை பார்க்கறது இல்ல, சர்ச் பண்றது இல்ல. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு ஃபன் தர விஷயங்கள், அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை தான் அவங்க தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி அந்த போன் அவங்களுக்கு நல்லது செய்யுது? ஆனா சில மாணவர்களுக்கு 100% அந்த போன் நல்லது செய்யுது. அதனாலதான் நான் சொல்றேன், பெற்றோர்கள் நீங்க கவனிங்க. இப்ப நீங்க போன் வாங்கி கொடுத்தோம், போன் பிள்ளைங்கள்ட்ட இல்லாத போது என்ன டிஃபரன்ஸ் அவங்கள்ட்ட நீங்க பாக்குறீங்க? அவங்களுடைய படிப்பு ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துகிட்டு இருக்கா, இல்ல சீராக நல்லா போயிட்டு இருக்கா, இல்ல அவங்க இன்னும் வீக் ஆயிட்டு வராங்களான்ற முதல்ல அந்த விஷயத்த கண்டுபிடிங்க. இரண்டாவது, அவங்களுடைய சோசியல் லைஃப். இப்ப சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது, ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது அவங்க கூட வராங்களா, இல்ல அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒண்ணு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்க சொல்லுவாங்க. இல்லாட்டினா ஐயோ எனக்கு உடம்பு முடியல, எனக்கு இன்னைக்கு பீரியட், எனக்கு ரொம்ப இது இருக்கு அது இருக்கு என்று சொல்லிட்டு உங்களுடைய இமோஷனல்ல அவங்க விளையாடுவாங்க. சோ பெற்றோர்கள், யூ மேக் அ பாயிண்ட். ஓகே, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கா, உடனே செய்யணுமா? சரி வா காடியில செய்ய, சித்தப்பா வீட்டுக்கு போ, அங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க போயிட்டு உன்னோட ஹோம்ஒர்க்லாம் செய்ய. யூ மேக் அ பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரிக்ட். Your parents need to be strict. இப்ப ஏன் நான் இது அழுத்தி நான் சொல்றேன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க. என்னோட சன் ஒரு டாக்டரா இருக்கிறாரு. அவருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சுது. ஏன்னா நான் அவருக்கு ஹெட்போன் வாங்கி கொடுக்கவே இல்ல. அவரு மெட்ரிகுலேஷனுக்கு கிடைச்சப்பதான் அவருக்கு ஹெட்போன் வாங்கி கொடுத்தேன். அதனால த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், எஸ்பிஎம்ல த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், மெட்ரிகுலேஷன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், எல்லாத்திலும் பெஸ்டா இப்ப அவருடைய ஹாஸ்பிட்டல்ல கூட அவர் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்காரு. நான் அவரு டாக்டரா இருந்தா கூட, ஆனா அந்த போனை நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவங்களுக்குலாம் எவ்வளவோ வேலை இருக்கும். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, டிவி பார்த்துட்டு அவரோட லைஃப் ஒரு நார்மல் லைஃபா வச்சுக்கிறாரு. ஆனா அதே நான் பாக்குறேன், பொம்மான் ஸ்டாண்டர்ட் 6 பிள்ளைங்களுக்கு ஏதோ டீச்சருங்க எல்லாமே போன்ல தான் கொடுக்குற மாதிரி அந்த போன் அவ்வளோ ஒரு ஆர்வமா பாக்குறாங்க. சோ பெற்றோர்கள், நீங்க பிள்ளைங்க போன் யூஸ் பண்ணி படிக்கிறாங்கன்ற உங்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்குதுல, ஹெட்போனை கொடுக்காதீங்கம்மா. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டெஸ்க்டாப் வாங்கி ஹால் கிட்ட வச்சிருங்க. அப்ப அவங்கள நீங்க படிக்க சொல்லும் போது நீங்க மானிட்டர் பண்ணலாம். நடந்துகிட்ட ஒரு 10 வாட்டி 5 வாட்டி 6 வாட்டி நடங்க, அவங்க எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க. அப்ப நீங்க பாக்கலாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்ற நீங்க உங்க கண்காணிப்புல வைக்கலாம். சோ அவங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க போடுங்க, என்னத்துக்கு ஹெட்போன்? நானே உங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு கேள்வி போடுறேன், படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னத்துக்கு ஹெட்போன்? ஓகே, அவங்களோட சேஃப்டி நீங்க பயப்படுறீங்க, பட் நீங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பி விட்டுட்டீங்கன்னா வெரி வெரி சேஃப். ஏன்னா எங்களை மீறி பிள்ளைங்க பள்ளிக்கூட கேட்டை தாண்டவே முடியாது. அங்க காட் இருக்கிறாங்க. நாங்க டீச்சர், டிசிப்ளின் டீச்சர், கவுன்சிலர், எல்லா டீச்சரும் சுத்திட்டு இருப்போம். ஒரு பிள்ளைங்க வெளியானா கூட ஏன் வெளியாவதுன்னு நாங்க கேட்போம். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா உடனே டீச்சர் நாங்க உங்களுக்கு போன் பண்ணிடுவோம், ஸ்கூல் உங்களுக்கு போன் பண்ணோம். உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஏபிடிஎம்ல இருக்கு, அழகா தட்டுன உங்களுடைய அட்ரஸ், பேரு, ஹேண்ட்போன் நம்பர் எல்லாமே வருது. ஏன் கவலைப்படுறீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா நாங்களே உங்க பிள்ளைங்கள வீட்டுல விடுவோம். அப்ப அந்த பாதுகாப்பு நிறைய இருக்கு. வீட்டுக்கு போன பிற்பாடு தான் உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல ஒரு ஹோம் போன் போட்டு வச்சிருங்க. முந்தி நம்ம டெலிகாம் அதெல்லாம் இருக்குதுல, ஒரு போன் போட்டு வச்சுக்க, வெரி வெரி சேஃப். அப்ப உங்களுக்கு 100% தெரியும். நீங்க போன் அடிக்கும் போது பிள்ளைங்க வீட்டுல இல்லைன்னா, பிள்ளைங்க வீட்டுல இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதே ஹேண்ட்போன்ல இருக்கும் போது போன் பண்ண கூட, அம்மா நான் வீட்டுல தான் இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே. இப்பொழுது ஜெயமணி கவுன்சிலர் எவ்வளவோ விஷயங்கள் நம்மள திகைத்து வைக்க அளவுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. திலகவதி டீச்சர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு. இப்ப உங்களுக்கு இன்னொரு அருமையான ஸ்பீக்கர், அதாவது கவுன்சிலர் ஜெயமணியோட டாக்டர் அவங்கள ஒரு டாக்டரா இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்கலாம். ஏன்னா இங்க யங்ஸ்டர்ஸும் நீங்க இருக்கிறீங்க. சரி, அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்கலாம். டாக்டர் ஷார்மினி. சோ இந்த ப்ரோக்ராம நல்லபடியா நடத்துறது இவங்க தான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. சோ இது மாதிரி லீடர்ஸை தான் நாங்க உருவாக்குறோம். இவங்களும் நம்ம
சொசைட்டில PPSMMல ஒரு பெரிய லீடரா இருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டுட்டு வருவாங்க. நீங்களும் அந்த வயசுல தான் இருக்கிறீங்க. நீங்க எப்படி அந்த போன் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து எப்படி ஒரு டாக்டராக நீங்க படிச்சீங்க? எப்படி அந்த போனை நம்ம ஒரு நல்ல வகையில பயன்படுத்தலாம்? ஓகே. அது வந்து எப்படின்னாக்கா த core of it is எப்படி பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது எனக்கு பொறுத்த வரைக்கும். என்னோட அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா they didn't give me handphone first. அவங்க என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க. இதுல வந்து ஃபோன்ல வந்து நீ குட் யூஸ்க்கோ பாய்க்கலாம், பேட் யூஸ்க்கோ பாய்க்கலாம். கெட்டது என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்தோன்னே ஐ நோ ஹவ் டு ஐடென்டிஃபை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஓ இது தப்பு இது சரி. ஸோ நம்ம வந்து அன்னப்பறவை மாதிரி பிரித்து நல்லது மட்டும் எடுத்துக்குவோம். that kind of things. And then பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸில் போட்டு விட்டாங்க. தட் எனக்கு ஃபோன் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி. ஆனால் இப்போலாம் வந்து இட் இஸ் ட்ரூ. ஏன்னா வந்து MCO வரும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் we were very dependent on gadgets and all of that. ஸோ அது நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாணவர், ஒரு ஃபியூச்சரில் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர். ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், யூ கேன் பிகம் somebody. நன்றி அம்மா. புலிக்க பிறந்தது பூனையாகுமா அவங்க நிரூபிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் எங்களுடைய அந்த வெபினார் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ நாங்க சொன்னபடி உங்களுக்குன்று ஒரு புக் நாங்க கொடுப்போம். சரி, அந்த புக்ல இந்த போனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எப்படி தவிர்க்கிறது என்று இருக்கு. இன்னொன்னு வந்து அதுல வந்து ஒர்க் ஷீட் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் நீங்க அதன்படி அந்த ஒர்க் ஷீட் படி நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க செய்ய கண்டிப்பா பிள்ளைங்கள்ட்ட ஒரு மாற்றம் காண முடியும். சரி, இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு நிறைவுக்கு கொண்டுட்டு வருவோம். வெபினார்ல கலந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்க கை கூப்பி உங்களுக்கு நன்றி 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 என்று கூறி, கவுன்சிலர் ஜெயா, கவுன்சிலர் திலகவதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூறி, இவ்வளவு சப்போர்ட்டா இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் 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 கலாதேவி. வெரி குட். ரொம்ப ஆரம்பத்துல இருந்து நான் கேட்டேன். உங்களோட எல்லாத்தையும் வந்து வெரி குட் விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. ஆனா என்ன நீங்க சொல்றது சில விஷயம் வந்து நான் வந்து எட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். அது வந்து என்னன்னா, ஸ்கூல்ல வந்து நீங்க 100% நீங்க டேக் கேர் பண்றீங்கன்னு சொல்றீங்களே. ஸோ why kids bring handphone to school? Can avoid the one first. அது அவாய்ட் பண்ணா நான் நினைக்கிறேன் கொஞ்சம் குறைச்சிடலாம். அப்கோர்ஸ் முக்கால்வாசி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு ப்ராப்ளம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பேரண்ட்ஸ் நீட் டு பி கண்ட்ரோல்லாம் கரெக்ட். பட் இந்த ஸ்கூல் சைட்ல வந்து மேபி மை ஒப்பீனியன், ஹவு டு அவாய்ட் bring handphone, lock the phone to bring to school. I think that is very important. சார் வணக்கம் சார். சாருங்களா? வணக்கம். ஓகே. என்னன்னா பாத்தீங்கன்னா பள்ளி சட்டத்திலேயே வந்து தொலைபேசியை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. எடுத்துட்டு வர பிள்ளைங்களை நம்ம வந்து அதை வந்து பறிமுதல் செஞ்சு வச்ச மறு நிமிஷமே பேரண்ட்ஸ், வராத பேரண்ட்ஸ் கூட வந்து எடுத்துட்டு போயிருவாங்க போனை. இங்க யாருங்க நிறுத்துறது? நாங்க ஆக்சுவலி இதான் நடக்குது. போன வாங்கி பறிமுதல் செஞ்சிருவோம். ஆனா அடுத்த நிமிஷமே வராத பள்ளிக்கூடத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க எந்த பிரச்சனைக்கும். அதாவது இப்ப பிள்ளைங்க என்ன எப்படி தெரியாது, ஆனா வந்துருவாங்க, வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. வந்து அவங்க எடுத்து போறதுக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மறுபடியும் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? அவங்களுக்கு ஒரு ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து பள்ளியில வந்து நம்ம போன் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு பள்ளி ஆண்டு இறுதியில் தான் கொடுத்தோம். அப்ப அந்த தொலைபேசி எல்லாம் அந்த தலைமை ஆசிரியர் பகுத்து அறையில வந்து ஒரு இரும்பு பெட்டியில வச்சிருந்தாங்க. இதனால ஒரு திருட்டு சம்பவம் நடந்து அந்த உரிமை வந்து களவாடி அந்த போனை எடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு திருட்டு சம்பவம். இப்ப இது ஒரு பாதுகாப்பு பிரச்சனைனால 1 வாரமோ 2 வாரமோ கொடுத்துருவோம். ஒரு 3 தடவை அதே மாதிரி செய்தாங்களா அவங்க மேல ஒரு திண்டாக்க பள்ளியை மாத்திக்கிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடுமையான சட்டங்களுக்கு இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்குங்க. ஆனா பிள்ளைங்க அதை கேட்க மாட்டேன்றாங்க. அம்மா அப்பயும் பேச்சு கேட்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். பேரண்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் போன் எடுத்துறாங்க. மேபி அந்த ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு, இல்லன்னு இல்ல.
ஸோ ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். பொதுவா நம்ம எங்கேயாவது பிள்ளைங்களை கூட்டிட்டு போனோம்னா, ஏன்னா நிறைய நான் வந்து கவுன்சிலிங் டீச்சர்னா நிறைய பிள்ளைங்களை வந்து லவாத்தான் அது இதுன்னு கிர்ஜாயமி இதெல்லாம் கூட்டிட்டு போவேன். கேள்வி நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதையும் கேட்பாங்க. ஜெயா கூட சொன்னாங்க, டீச்சர் நான் போன் எடுத்துட்டு வரலாமான்னு. நான் ஆரம்ப காலங்கள்லாம் நான் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லுவேன். ஆனா இப்ப போனீங்கன்னா அந்த லவாத்தான் போகும்போதே சில QR கோடு ஸ்கேன் பண்றதா இருக்கும். அப்ப பிறகு நான் முடிவு பண்ணேன், ஓகே எடுத்துட்டு வரலாம். ஆனால் அந்த போன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பஸ்ல போகும்போது போன் சத்தம் என் காதுக்கு வரக்கூடாது. அத பத்திரமா நீங்க தான் பயன்படுத்திக்கணும். அங்க அப்ப நான் என்ன செய்வேன், கேள்விகளை தயாரிச்சு கொடுத்துருவேன். அதாவது இதுல இங்க போயிட்டு வரும்போது இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கணும். ஒரு லவாத்தன் கர்ஜா ஏன்னா சம்பந்தமா அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நான் என்ன செய்வேன், அதுக்கான தகவல் அவங்க தேடிட்டு வரணும்னு சொல்லிடுவேன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக் அங்க போனாங்கன்னா என்னதான் போன் எடுத்துட்டு வந்தாலும் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த போனை பார்ப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் உட்காந்து சொன்ன மாதிரி ஜெயா ஒரு குரூப் உட்காந்துட்டு போன்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு தான் செய்வாங்க. அதே போல பேரண்ட்ஸும் வீட்லயும் இந்த மாதிரி இந்த வேலைகளை செஞ்சாதான் நீ அந்த போனை பயன்படுத்த முடியும்ன்றத அந்த ஒவ்வொரு நாளும். ஆனா இன்னொன்னு பேரண்ட்ஸ் அதுல இருந்து கொஞ்சம் உறுதியா இருக்கணும். அவங்க போடுற ரூல்ஸ்ல வந்து உறுதியா இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அதான் உறுதியா இருக்க மாட்டாங்களே, அதான் அங்கதானே பிரச்சனை நம்மள்கிட்ட. பேரண்ட்ஸ்க்கு பேரண்டிங் காஸ்ட் கொடுக்கணுங்க. அதுதான் வந்து that is one of the way la. அடுத்து கலாடி வியூவர் சேர்ந்து அதை செய்யறோம். அப்ப அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து பிரீஃபிங் கொடுத்தாகணும். நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பிரீஃபிங் கொடுத்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் they need to inform, okay இதுதான் ரூல்ஸ். ஸோ you break, that's the rule. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அங்க சரியா செய்ய முடியும். ஆமாவாங்களா? அப்ப நம்ம தான் எப்படி ஸ்ட்ரிக் ஆகணும், நம்ம ஸ்ட்ரிக் ஆகணும். அப்கோர்ஸ் வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி, ரைட்? தே நீட் டு கண்ட்ரோல். ஸ்கூல் சைட்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை பத்தி யோசிக்கணும் பாருங்க. ஆமா இல்லைங்களா? பள்ளிக்கூடத்துல இந்த போனுக்காக நாங்க சமயம் டிசிப்ளின் வாத்தியார்லாம் வந்து அந்த டைம் ஒதுக்குவாங்க. அவங்க பாட நேரத்துல அவங்களோட ஓய்வு நேரத்துல எல்லாம் இந்த போனை வாங்கி பேரண்ட்ஸ கூப்பிட்டு பேசி ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணி அந்த ப்ரோசஸ் வந்து அவ்வளவு செய்ய வேண்டியதா இருக்கும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளுக்கு டைம் நிறைய ஒதுக்குறதா இருக்குது பள்ளிக்கூடத்துல. அங்கதான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே ஜனவரி ஸ்டார்ட் பண்ணீங்களா, அப்பயே நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கொடுத்துறோம் பேரண்ட்ஸ், ரைட்? They will sign up, right? They will sign up, they will give you, right? So this is the document that is for our side is strong. ஆமாவா இல்லையா? அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு ஓகே நீங்க இப்ப இந்த போன் நான் வந்துச்சுன்னா நான் வந்து இத்தனை வருஷம் 6 மாசம் நான் வச்சிருப்பேன், ஒன்னும் செய்ய முடியாது, நீங்க எடுக்க முடியாது போன. அந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம பள்ளிக்கூட பயத்துல இருக்காங்க. அது வாங்கி வச்சுட்டா பள்ளிக்கூடத்துல ஆபீஸ வந்து சூறையாட வந்துடுறாங்கல்ல, அதான பிரச்சனையா இருக்குது. அதான் சம்டைம் நம்ம ஸ்ட்ரிக் ஆகணும், வேற வழி இல்ல. பேரண்ட்ஸ் சைடுல நம்ம ஸ்ட்ரிக் ஆகணும். நம்ம ஸ்ட்ரிக்கா இருந்தாலும் இப்ப ஸ்கூல்ல கூட நம்ம அதை எடுத்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அந்த போனை. அந்த மத்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. அவங்க டிசிப்ளின் டீச்சர் கேளுங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும் கலாவுக்கு. ஆமா ஓகே சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. மேபி நம்ம பாப்போம் என்ன செய்யலாம். நம்ம என்னன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யணும் தான் நம்ம யோசிக்கிறோம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. நன்றி பத்துமலை சார். அடுத்த ஸ்பீக்கரா உங்களை போடலான்னு இருக்கோம். அடுத்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம தமிழ் கொஞ்சம் மக்களா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா அவங்க வீட்டுல செக் பண்ணிக்கிறாங்க, நாங்க ஸ்கூல்ல பாத்துக்கிறோம்னா அந்த மாதிரி ஒத்துழைப்பு நம்மளுக்கு கிடைச்சாலே நம்ம எவ்வளவோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்த நம்ம குறைக்கலாம். டீச்சரை மட்டும் தான் நம்ம அதனாலதான் கலாதேவி இந்த விஷயத்த பேச போறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிருச்சு. ஐயோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான். எவ்வளவுதான் நம்ம இந்த விஷயத்த நம்ம ஸ்கூல்ல ஹேண்டில் பண்றது. சோ பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, வீட்டுல கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க ஸ்கூலுக்குன்னு, சோ நம்ம வேலையும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மளும் ஸ்கூல்ல மானிட்டர் பண்றோம். ஏன்னா அப்பப்போ ஸ்பாட் செக் வைக்கிறோம், எல்லாம் செஞ்சுமே லைஃபா டிக்டாக் நடக்குது ஸ்கூல்ல எல்லாம். நீங்க பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் டீச்சர் வெளியே போறாங்க, இந்த டீச்சர் உள்ளுக்கு வர்ற மாதிரி ஒரு லைஃப் டிக்டாக் நடக்குது. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் சம்டைம்ஸ் தெரியாது என்ன நடக்குது ஸ்கூல்ல. சோ இந்த மாதிரி வெபினார்ல நம்ம ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு தெரியுது, ஆஹா இது மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதானே. எங்களுக்கும் பேரண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா இந்த மாதிரி ஹெட்போன் விஷயத்துலன்னு எங்களுக்கும் தெரியுது. சோ நம்ம எல்லாமே ஒரு ஒத்துழைப்புன்னா நிறைய விஷயத்த நம்ம வந்து குறைக்கலாம். இந்த ஹெட்போன் விஷயத்த நம்ம கொஞ்சம் குறைக்கலாம் நம்ம சமுதாயத்துல. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஐ திங்க் நான் இன்னொரு ஒப்பீனியன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். மார்னிங் அசெம்பிளில இருக்கும்ல நம்மளுக்கு ஸ்கூல்ல. சோ மார்னிங் அசெம்பிளி why not there some briefing in this desert ஒரு ஐட்டம் வந்து நம்ம பிரீஃபிங் பண்ணா பெட்டர் நினைக்கிறேன். So at least sir, thank you so much.
சார் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அவங்க 2 கவுன்சிலர் சொன்ன மாதிரி ஃபோன் இஸ் நாட் அலவுட் இன் த ஸ்கூல். ஸோ எங் ஸ்கூல்ல வந்து எடுத்துட்டு வர முடியாது, எல்லாம் பேக்ல. ஈவன் நாங்க எப்போதும் ஸ்பாட் செக் திடீர்னு ஸ்பாட் செக் நம்ம செய்வோம். சோ அது எல்லா பாதுகாப்பும் நாங்க எடுத்தோம். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமா, பிள்ளைங்க வந்து நம்மளோட அட்வான்ஸா இந்த கிரிமினல் தாட்ஸ் எல்லாம் நம்மளோட அட்வான்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஒலி வைக்கணும், எப்படி கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த போனை யூஸ் பண்றோன்ற அவங்க எல்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்காங்க சார். பிரீஃபிங் என்று சொல்லும் பொழுது ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபார்ம் 1 எல்லாம் வரும் பொழுது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நம்ம பிரீஃபிங் கொடுப்போம். அந்த டைம்லயே நம்ம சொல்லிடுவோம். ஸ்கூல் நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப இன்னொரு கேஸ் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த ஹேண்ட்போன் அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு சைனீஸ் பாயோட ஹேண்ட்போன் எடுத்து வச்சுட்டாங்க. சோ கொஞ்ச நேரத்திலே ஒரு 10 நிமிஷத்துல அம்மா அப்பா வந்துட்டு பெரிய சத்தம், பெரிய சண்டை, நான் போலீஸ் கேஸ் ஆக்கிருவேன். அது எவ்வளவு ஒரு பிரைவேட் விஷயம் எல்லாம் இருக்குது, நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆகுது, பெரிய அளவுல சண்டை வந்தது. அதுல இருந்து எங்க தட்பில என்ன சொன்னாங்க, ஓகே இனிமேல, ஆனா இது நான் ஹேண்டில் பண்ணல, வேற மல்லே டீச்சருக்கு வந்த பிரச்சனை. என்ன சொன்னாங்க, இனிமேல போன் வந்து கொஞ்ச நேரம் ரெப்பாஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல கொடுத்துருங்க, யார் பேரண்ட்ஸ் அதை கொடுத்துருங்கன்ற சொல்லிட்டாங்க. முந்திலாம் சார் நாங்க வந்து ஒரு 3 நாளைக்கு 1 வாரத்துக்கு நாங்க பிடிச்சி வைப்போம். அப்ப அந்த போன் எடுத்துட்டு வராதது ரொம்ப குறைவா இருந்தது. இப்ப வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப தைரியமா வந்துட்டு எங்களை மதிக்காம ஸ்கூல் சட்ட திட்டங்களை மதிக்காம போயிடுறாங்க. ஏன்னா பெற்றோர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பள்ளியில ஒரு வகை செஞ்சிருந்தாங்க, நான் ஷேர் பண்றேன். இது நான் டவுன்ல இருக்கிற பள்ளிக்கூடம், கேஎல் டவுன்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல வந்து என்ன செய்யறாங்க, லோக்கர் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் லோக்கர் இருக்கு. அவங்க போன் எடுத்துட்டு வந்து அந்த லோக்கர்ல வச்சிடலாம். ஒரு லோக்கருக்கு 50 வெள்ளி பே பண்ணணும் மந்த்லி. மந்த்லி 50 வெள்ளி பே பண்றாங்க பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்துல. அது வந்து மேமாங்க சிட்டில இருக்கிற பள்ளிக்கூடம். ஏன்னா பிள்ளைங்களை வந்து தடுக்க முடியாது, அது ரொம்ப அப்ப என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க வந்ததையும் அந்த போனை வந்து அவங்க லோக்கர்ல வச்சுக்கணும். அவரு பத்துமலை என்னுடைய தம்பி, என்னுடைய தீவிர சப்போர்ட்டர். சொல்லிட்டீங்களாக்கா? சரி, நன்றி. எவ்வளவு நேரம் தான் இந்த உறவை மறைச்சு வைக்கிறது. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. ஓகேயா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாட்டி நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு நம்ம இந்த வெபினார் செய்வோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. Okay, thank you. Thank you, teacher. தேங்க்யூ.